எப்படிக்கி நல்லா இருக்கேன் நம்புகிறேன். வெல்கம் டு விக்கி கேம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கிராணி மொட்டையாக இருக்க கேம் தான் விளாட போகிறோம். போருக்கு மேலேயா வண்டியா டார்லின் இருக்காடா உன்னை மண்டையை பிறந்துருவாடா. ஆமாடா வண்டையை பிறந்து இன்னைக்கு சாவடிக்கிறடா வாடக்குள்ள. வாய்ஸ் எப்படி இருக்குது கேட்பீங்க. வாய்ஸ் எப்படின்னா இன்னைக்கு அதான் விளாட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டே. ஓகே ஃபஸ்ட்டு டே போல். ஓகே எங்கே இருக்கோம்? இங்கே பிடிச்சி வந்துட்டு மொட்டையும் பிடிச்சிட்டு வந்துட்டு போட்டான் போல். அடப்பாவி என்னையும் பிடிச்சிட்டு வந்துட்டு போட்டான். இதில் நம்ம இன்னும் ஒரு 2 எஸ்கேப், மொத்தமாக 3 எஸ்கேப் இருக்குங்க. ஒன்று ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு, இன்னொன்று டோர் எஸ்கேப்பு, இன்னொன்று என்ன சொல்கிற ஏதோ எஸ்கேப் சொல்லுவாங்க, அது என்னது போட் எஸ்கேப்பு. இந்த 3 எஸ்கேப்பில் என்ன எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. அதில் 2 எஸ்கேப் மீறி 2 எஸ்கேப் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு லைக் டார்கெட் இல்லை 3 லைக் டார்கெட். இந்த 3 லைக் டார்கெட் வந்தால் என்னடா பண்ணுவேன் கேட்டிங்களா? அதாவது அந்த வீடியோ போடுவேன் இது. ஓகே ஃபஸ்ட்டு இருங்க. மொட்டையாக இருக்கான மொட்டையாக பார்த்துட்டோம். எப்போ சடனாக எடுத்துட்டு கூட்டம் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்களா? சடனாக பார்த்தான். கிராணி ஐயா என்ன பின்னாடி எல்லாமே துரத்திட்டு வரா. இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கா, நான் எடுக்கலாம் பார்த்தா அது பின்னாடி துரத்திக்கிது. ஐயோ அப்படி மாட்டிக்கிட்டோமே. ஓகே பார்த்தே போவான். செத்துரு பொறுத்துருவோம். இங்கே ஒரு மொட்டையா பாரு, இங்கே போவான். மொட்டையா போடா அவ்வளோதான்டா. போயிட்டே பாடி போயிட்டான். நம்ம இந்த சைடு போயிட்டு வேறு ஏதாவது கிடைக்கிறா கறி இருக்குது, இதுதான் தேவையில்லை. ஓகே இங்கே மொட்டையா ஃபோட்டோ இருக்கான்னு தேவைடா. ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு ஷார்ட் கன்னு இது கிடச்சிச்சிங்க, கன்னே கிடச்சிச்சிங்க, எலக்ட்ரிக் கன்னு. இப்படி கன்று வச்சா ஷூட் பண்ணுவோம். கிளியே வா நீ செத்துரு கிளியே. வரப்போது வாங்கிக்கோ. யார்கிட்ட என்ன அப்படி இல்லை ஏன் மேலே ஏன் செய்கிற கீழே போய் விழு. ஓகே இப்போ மொட்டையை பாருங்க, என் ரத்தம் குதிக்குது, என் நரம்பு குதிக்குது, ஏன் கிராணியாக அடிச்சிட்டியா உன்னை விடமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு வருவான் பாருங்க. இங்கே மொட்டையை எங்கே ஆளைக்காலம். மொட்டை வாடா அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டா. மொட்டை அவன் பொண்டாட்டி அடிச்சு சொல்கிறான், கேட்க மாட்டான். பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு என்ன எடுத்துச்சு. அவன் மொட்டை வாடா அடே உன்னோடனா உன் கழுத்தில் ஒரு கீ வேணும்டா. அந்த கீ எடுக்கிறக்காண்ட ஒன்று சாடிக்க போகிறான். வாடா சீக்கிரம். இவன் வரான் ஏன் மறையுது. அதுக்குள்ளே ஏற்றுறான். இங்கே மொட்டை வரான். வாங்கிக்கோ. ஓடி சடனாக எந்திரி கூட்டம் பார்த்தீங்களா? என்னடா அது கரெக்டாக வர எப்படா அது மொட்டை வேறு அவன் கழுத்தில் கீ எடுத்துறேன். இனிமேட்டு என்ன பண்ணுறான் பாப்பா. ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். வர்றது இல்லை இருக்கா ஒன்றுமே இல்லை. ஓகே இப்போ நம்ம அந்த கன்று எடுத்துப்போம். அந்த கன்று நமக்கு தேவை. ஏன்னா திடீர்னு கிளவி ஒன்று தான் அடிக்கிறதுக்கு தேவை. நல்லா வச்சுப்போம். மொட்டையை ஃபோட்டோ வேணும் நமக்கு. இந்த மொட்டையை ஃபோட்டோ வேணும், அதனால் இங்கே வச்சு போடலாம். ஓகே அடுத்தது இதுவும் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோண்டா. வச்சாச்சு. அப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் எடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கா டோர் ஹேண்டில். இது நமக்கு தேவையில்லை. பட் வேறு ஏதாவது கிடச்சிதான் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே டோர் ஹேண்டில் தேவையில்லை. இங்கே ஒரு இங்கே கீ இருக்கு. அந்த கீ நமக்கு தேவை. அந்த கக்கூஸ்குள்ளே கீ போட்டுருவோண்டா. அதை ஓப்பன் பண்ணி விடணுமே. அப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. கீழே கீ போட்டுருவோம். அந்த சவுண்டுக்கு கீழே போவோம். கிளவி எல்லாருமே கீழே போடுவாங்க. ஓகே நம்ம அப்படி இந்த சைடில் எதாவது இருக்கா நம்ம செக் பண்ணிப்போம். இருங்க கிளி வரல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே நவுத்தி பார்ப்போம் இங்கே தான் இருக்கானே. ஒயருக்கு செயின் கட்டர் இருக்குது. நமக்கு தேவை தான் செயின் கட்டரு. ஓகே இந்த செயின் கட்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணோம். ஆனால் கன்று வேணுமே. அது கன் பேர்னு அது என்னவோ சொல்லுவாங்க தெரில. ஓகே நம்ம மேலே போயிருந்தோம்னா இருங்க. ஐயோ கேள்விக்கு சவுண்ட் இங்கே வருமே, அது போட்டு சொல்லிடலாம். கேள்வி வேர் ஆர் யூ ஃப்ரம் ஹியர். எங்கே இருக்க? உன் டைலாக் ஒன்ட்டே சொல்கிறேன். பொறுக்கு இங்கே தான் இருக்கியா? மாட்டேடா நீதான் கேள்வி ஏன்ட்ட மாட்டேனா? நான் பாய்க்கோ நெத்தி போட்டில் வாங்கிச்சு. பரவாயில்ல நெத்தி போட்டில் வாங்கிச்சு. அப்போ மொட்டையை வருவான் பாருங்க. ரத்தம் கொதிக்குது. ஏன் ஒய்யால் இது குடிக்குது சொல்லிட்டு வருவான். ஏன்னா என் கையை பிடிக்குதா? ஐயோ என் கையை வேற பிடிக்குதே. விடு அப்படி விட்டுச்சு. பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சி அப்படியே மொட்டையை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுது. யாருக்கிட்ட அவனை அப்படியே சோறுலாம் பார்க்குறான். ஆனால் இந்த மொட்டையை வாடா ஏன் வாடா இந்த சைடு வா உன் மொட்டையை அடிச்சுட்டு உன் கிராண்டி அடிச்சுட்டு நீ என்ன பெரிய வாடா வாங்கிக்க அடிச்சுருக்கேன். நான் மொட்டையும்
இங்கே பாருங்க என்னடா காட்டி போட்டேன் இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ ஓகே நவராடா மொட்டை. ஐயோ கையை பிடிச்சிருக்க காலை பிடிக்கிற மாதிரி. ஓகே நம்ம மேலே போயிடுவோம்னா மேலே போய் இது பண்ணுவோம். மேலே இன்னொன்று பண்ணணும். அது என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இருங்க. அவன் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகும்போதே தெரில. மொட்டை ஃபோட்டோ கிடச்சிது. அதை ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் டோர் ஓப்பன் பண்ணோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாங்க இந்த ஈஸியாக. ஓகே நம்ம இது கரெக்டாக ஷூட் பண்ண இது இருந்தால் ஒரு கன்று இருக்குது. கரெக்டாக ஷூட் பண்ணிடுச்சலாம். அப்போ அப்படி கரெக்டாக ஷூட் பண்ணுறோம் இல்லைனா அவள் தான். ஓகே இந்த கன்னை அப்படியே ரிலோட் பண்ணி அப்படியே இங்கேயே வச்சுருவான். நமக்கு தேவைன்னா அவன் ஃபஸ்ட்டு இங்கே அப்படியே கீழே கூய் போட்டுருவேன்டா. அது ஓப்பன் பண்ணி விட்டுருப்பேன். ஓப்பன் பண்ணியாச்சு. கூய் போட்டுருவேன்டா. கீழே அங்கே இருக்கும். நம்ம இந்த சைடில் இங்கே ஒரு ஒயர் கட்டர் இருக்கும். செயின் கட்டர் இருக்கும். இந்த செயின் கட்டர் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இது என்ன பண்ணோம் செயினை கட் பண்ணோம். அந்த செயினை கட் பண்ணி அங்கே கொண்டு போய் இது பண்ணோம். ஓகே யாரும் இல்லை. ஓகே இப்போ மண்டே ஃபஸ்ட்டு போவோம். போயிட்டு இதுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அப்படியே வரண்டா. ஓகே செயினை கட் பண்ணி விடுவோம். இல்லைது டெட் பாடி மாதிரி விழுவுதுங்க யாருன்னு தெரில. ஓகே ஹெலிகாப்டர் கீ போடு வேறு லெவலில் ஹெலிகாப்டர் கீ. ஓகே இந்த ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருவோம்னா ஹெலிகாப்டர் இங்கே தான் எடுக்க போகிறோம். அதனால் கீ இங்கே வச்சுருவோம். அப்புறம் இன்னும் ஃபோட்டோஸ் தேவை. அந்த ஃபோட்டோ எடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கிழவி இருக்கும். ஆனால் கன் இங்கே தான் இருக்கு. கிழவி இருக்கா சொட்டை கிளியே இல்லைல்ல நினைக்கிறேன். இல்லை அப்போ அப்படி இல்லைங்க. இல்லை நம்மளை சாடிச்சிருக்கோம் நாட்டுக்கு. கரெக்டாக அது மேலே விழுந்துருப்போம். அப்படியே நம்மளை கொத்த பிடிச்சிருக்கோம். இங்கே கிழவிக்கு சவுண்டு போடுமா. கிழவி இன்னைக்கு சாகும்போது கிழவி வேர் ஆர் யூ ஃப்ரம் சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். ஓகே அடுத்து வாங்கடா எவனா வாங்கடா கன் இருக்குடா. வர மாதிரியே தெரியல. ஏதாவது தட்டி விட்டு எல்லாம் உடைப்போம். வரும் பாருங்க கேள்வி. ஐயோ பொறுக்குள்ளே உடச்சி நோக்கிறியா உட சும்மா விட மாட்டா அப்படி வரும்னா இங்கே வருது. பொறுக்கு போல இவங்களை விட மாட்டேனே. ஒன்னே மூலம் விட மாட்டேன். வாங்கிக்க யார்கிட்ட என்ன விட மாட்டேன். இவங்க சாயுது என் பக்கம் சாயுது. இப்போ அங்கே போய் சாயும் டார்லின்னு வரும். அவனுக்கு இதே நிலமடா. வா மொட்டையா வாடா மொட்டை. இங்கே வர மாதிரி தெரியல. கார் கேட்காத அதெல்லாம் வரமாட்டான் போல். வரானா தெரியலையே மொட்டையா. வரா பாருங்க மெயின் பெயிண்ட் அடிக்கிறேன். ஐயோ உடம்புல அடிச்சிட்டேனே. என்ன வரனா மெயின் பெயிண்டில் அடித்தா நல்லது தானே. ஐயோ இங்கே டேப் இருக்குது. நல்ல வேறு டேப் கிடச்சிச்சு. ஓகே இதை எடுத்துப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இது வேறு எதாவது கிடைக்கிதா பார்ப்போம். வேறு ஐயோ ஹேண்டிலுக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே வேறு எதாவது இருக்கா. வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போ வண்டி வரைக்கும் டேப் கிடச்சிது. எடுத்துகிட்டு போய் குள்ளே வைப்போம். நான் எங்கே எடுக்க போகிறோம். அதனால் எடுத்துகிட்டு போய் குள்ளே வைப்போம். நான் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஓகே டேப்புக்குள்ளே வச்சிட்டேன். இப்போ கேள்வி வேஸ்ட்டுங்க. 2 நிமிஷம் டைம் சொல்லிட்டு பொய் சொல்கிறீங்க. 1 செகண்டு இப்போ 20 செகண்ட்லேயே ஏஞ்சிடுது. பொய் சொல்கிறீங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும் சொல்லிட்டு யார்கிட்ட ஏமாத்துறீங்க பாரு. சரி இதுதான் வச்சுருக்கீங்க. ஓகே இது வேறு மூட முடியல. என்ன ஐயோ சொல்லி ஸ்பேனர் நமக்கு தேவை. அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை நம்ம கீ எடுக்கணும். ஆனால் அது இப்போ கிழவி இருக்கா தெரியல. கிழவி வேறு பார்த்துட்டு போகுது. இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே கிழவி இல்லை நினைக்கிறேன். நம்ம எடுக்க போகிறோம். சவுண்டுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம அதுக்குள்ளேயே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பெட்ரோல் இங்கே தான் இருக்குங்க. ஒரு நாள் பெட்ரோல் இங்கேயே வச்சுக்கிட்டு இது பண்ணிடுவான். பெட்ரோல் குளிக்கும் போது ஐயோ என்னதான் சொல்லிட்டு இருக்கு. ஓகே மொட்டை வரணும். மொட்டையானது இல்லை நான் மொட்டை இல்லை வேறு மொட்டை சொல்கிறேன். எவனுமே இல்லை யாரும் கொய்யால வேறு எதாவது கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையே இல்லை. ஓகே இது நம்ம குய் போட்டு கன்று எடுத்துப்போம். ஷார்ட் கன்னு சொல்கிறேன் பாருங்க. எந்த கன்று எடுத்துக்கிட்டா எவனுமே வர முடியாது. வாங்கடா முடிஞ்சப்போ வாங்கடா. செத்துருங்கடா எல்லாம் வாங்கடா. நான் கன்று ரெடியாக வச்சுருக்கேன். வா என்ன இது வருமானே தெரில. சரி ஆமாம் இந்த ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போவோம். ஃப்யூஸ் நமக்கு தேவை. ஆனால் இங்கே வர்றது மாதிரியே சவுண்டுக்கே வந்துச்சு. இந்த கன்று எடுக்க முடியலையா. ஐயோ கேள்வி வேறு பின்னாடி தொட்டு இது கேள்வி இரு எதாவது என்ன பேசிகிட்டே இருக்கல. இது பொறுக்கு போல ஏதாண்டு பேசிகிட்டே இருக்கிறேன்னா ஆளாடா கிரானிடா. ஐயோ அடிக்க வருது. செத்த கேள்வி செத்துட்டா நீ. வா உனதான் பொக்க பல்லு அடிக்கணும். வா பொக்க பல்லு அடிக்கிறேன். பொக்க பல்லு அடிக்கிறேன். சாணி வைக்கிறேன். ஓகே ஐயோ இதுவாக கீழே வந்துடுச்சு. கிராணினா ஏன் மேலே சாயிடுச்சு. போய் போடு
அவன் எத்தனை வருஷம் பல்லு வளர்க்காது வாய் ஏன் வரல மூஞ்சில் வைக்குது. ஓகே வேறு யாராவது வர்றாங்களா பார்ப்போம். வாங்கடா மொட்டை வர்றான். அவங்களாம் மெயின் பாயிண்டில் அடிக்கலாம் பார்த்தோம். என்ன அது அடிக்கவே முடியலங்க மெயின் பாயிண்டில். சரி விடுங்க. ஓகே நம்ம மெயின் பாயிண்ட் அடிக்கல என்ன. ஓகே அப்படியே தள்ளி விட்டுட்டு கன் இங்கே போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் முட்டியில் ஏதோ பண்ணியிருக்கா. டேய் எல்லாம் உட்காந்துருக்கு பண்ணிச்சுல பாருங்க. இன்னும் முட்டி போட்டிருக்கோம் மலிச்சிருக்கு சொல்லிட்டு முட்டி போடுறேன். கை ஒரு பக்கம் இழுத்துச்சு போனாங்க பாருங்க. என்ன ஏதோ தெரிஞ்சுது கிராண்டியாக இருக்கும்போது அதுக்குள்ளே ஏஞ்சிச்சே தெரில. இது ஆட மூடே கிடையாது, ஈஸி மூடு தான். ஆனால் இதுக்கே சீக்கிரம் ஏஞ்சிட்டு வருது என்ன தெரியல. ஓகே நம்ம ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. அடுத்து நம்ம இன்னும் நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கணுங்க. இல்லை நம்மளும் கண்டுபிடிக்க வச்சு நம்மளே பீஸாக போட்டுருவோம். வரலாம் பார்ப்போம். ஓகே நம்ம அந்த பெட்ரோல் எடுக்க போகிறோம். அந்த பெட்ரோல் நமக்கு தேவை, அதனால கீழே போவோம். கீழே யாராவது இருக்காங்களா? வேர் ஆர் யூ ஃப்ரம் இயர் சொல்கிற மாதிரி எவனா இருந்துங்க சிக்னல் கொடுங்க. ஓகே யாரும் இல்லைல்ல, யாரும் இல்லை நினைக்கிறேன். அவன் குயி போட்டுருந்தா கண்ணை. பெட்ரோல் இங்கே தான் இருக்கும், பெட்ரோல் நம்ம எடுத்துப்போம். வேறு யாராக இருக்காங்களா? சரி ஓகே அவன் இல்லை நினைக்கிறேன். ஓகே நம்ம மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே பெட்ரோல் இங்கேயே போட்டுருவான். ஏன்னா நம்ம திடீர்னு வருவோம், அதனால் அடிக்கிறதுக்கு வெப்பன்ஸ் வேணும். அந்த வெப்பனும் இங்கேயே எடுத்துருவோம். வெப்பனை எடுத்து மேலேயே போட்டுடலாம். ஏன்னா மேலே இன்னும் செக் பண்ணுறதுக்கு, அதனால் மேலே போட்டுருவோம். இருங்க எனக்கு தெரிஞ்சு கேள்வி இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். கேள்வி இல்லைல்ல தான் நினைக்கிறேன். சவுண்டை போட்டால் வரும்ல. ஐயோ சரி அப்படி எடுத்துகிட்டு ஓடிடுவேன்டா. எடுத்துகிட்டு ஓடிடணும், இல்லை நம்மளை பிடிச்சிரும். கிராணி சொல்கிறவங்க பிடிச்சிருவோம். ஓகே இது எத்தனை போய் குவி போட்டுருவோம்டா. அப்புறம் கைஸ் இன்னொன்று சொல்ல மாட்டேன், எல்லாருமே சேஃப்டியாக இருங்க இந்தியாவில். ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குது, ஈரானுக்கு இதுக்கு சண்டை நடக்கும்போது ஏதோ பிரச்சனை இருக்குது போல். எண்ணெய் ஆயிலெலாம் அப்படியே கம்மி பண்ணிட்டு வர்றாங்க. கேஸ்லாம் இப்போ கம்மியாகுது, பெட்ரோல் இருந்தால் தான் கம்மியாகிட்டே வரும். ஒரு பக்கம் ரேட்டு ஏறுது. அதனால் இப்போயே எல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க, இல்லைனா ஒரு நாள் அப்படியே கிடக்க முடியும். அதனால் எல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க, எல்லாம் இதாயிரும். அதனால் சொல்கிறேன். அப்போ துபாயில் இருக்கவங்களும் சேஃப்டியாக இருக்கேன். ஏன்னா துபாயிலும் பாம்பு போடுறாங்க, சம்மந்தமாக இல்லை. ட்ரம்ப்புக்கார பையன் மென்டல் பையன் ட்ரம்ப்புக்காரன் எல்லா இடத்துலையும் பாம்பு போட்டு இருக்கான் போல். ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஆனால் மொட்டை எங்கே பாருங்க இருக்கான். ஐயோ மொட்டைகிட்டேருந்து எப்படா தப்பிக்கிறது? வேறு வழியில் இந்த சைடில் அப்படியே குதிச்சிடுவேன்டா. கடவுளே என்னை காப்பாற்ற, யாரும் இருக்கக்கூடாது. குதிக்கிறேன் போடு, யாரும் இல்லாலும் மொட்டை வந்துடும்ல. மொட்டையை ஓப்பன் பண்ணிட்டு வரான். அடா பாவி எப்படா கரெக்டாக அடிக்கும்போது வரும்போது தான் வரையாடா. ஓகே கீழே ஓடிடும்டா. கீழே யாரும் இல்லைல்ல. கீழே கன்று இருக்குது, அந்த கன்று எடுத்துகிட்டு போதும். ஓகே கிளவியும் பார்த்துச்சு. கிளவிக்கு நீ சங்கு ஊற்றிடுவேன்டா. கிளவிக்கு நீக்கு ஒரு சங்கு வாங்கிக்கோ. ஓகே அந்த கிளவி அந்த கன்று கொடு, இது கொடு, புல்லட் கொடு. போடி வரும். இப்போ பாருங்க மேலே ஒருத்தன் வருவான் பாருங்க. மொட்டை வாடா அவனை பொண்டாடி அடிச்சிட்டா வாழை. வர மாதிரியே தெரில. வர மெயின் பாயிண்ட் அடிக்கும். தொப்பையில் அடிச்சிட்டேனே. ஸோ தொப்பையில் அடிக்கிறேன். ஓகே அந்த புல்லட்டு கூட இங்கே புல்லட்டு காணுவா. ஐயோ முழுங்கிட்டானா? மொட்டை புல்லட்டுங்கிறா. ஐயோ வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா புல்லட்டு? காணங்க புல்லட்டு. ஐயோ இதை வச்சு தான் சமாளிக்கணும். ஏற்கனவே வந்துச்சு போலுங்க. ஐயோ இது தெரியாமல் நான் என்ன இப்போ புல்லட்டு காணும் சொல்லியிருக்கேன். ஐயா ஓகே நம்ம கீழே இங்கே ஒரு கிணறு மாதிரி ஏதோ ஒரு இருக்கும். கீழே குனிச்சு பார்ப்போம் தான் இருக்கான். மொட்டையை ஃபோட்டோ வைக்க நமக்கு தேவை. எடுத்துகிட்டு போய் மேலே வைக்கணும். ஓகே இப்போ நம்ம மேலே எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யாரும் இருக்காங்களா பார்ப்போம். யாரும் இல்லைல்ல, எவனுமே இல்லை, கேள்வி இல்லை, அது முக்கியமாக. ஓகே நான் டோரை ஓப்பன் பண்ணி போய் இதை வச்சுருவேன் ஃபோட்டோவை. இப்போ கீழே கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். வருதா தெரில. ஓகே பத்திரமா இருக்குன்னா, ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னா, ஏன்னா நம்மளை அடிச்சிடுவோம். ஓகே நம்ம எதுக்கும் எல்லா பொருட்கள் மேலே எடுத்துகிட்டு போய் போடணுங்க, இல்லைன்னா நம்மளும் சோழி முடிஞ்சிடுவோம். அதனால் எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போய் மேலே போடணும். அதுக்கு ஒரே வழி இந்த பொருட்களும் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிடணும். கட் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகே நம்ம எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டாச்சு. மொட்டையை ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு, பெட்ரோல் ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் ஹெலிகாப்டர் கீழே போட்டாச்சு. இப்போ 2 பொருட்கள் கீழே இருக்குது, இல்லை 3 இருக்குது. இன்னும் 4 இருக்குது. எங்கள் பக்கத்தில் ஃபியூஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் நமக்கு தேவை.
ஆனால் கீழே கிராணி இருக்குமோ டவுட்டாக இருக்குது. ஆனால் நம்ம குதிச்சிட்டோம், யாரும் இல்லை நம்பிக்கையோட எடுத்துகிட்டு போகணும்னா ஸ்மெல்லா வந்து அல்லா ஸ்மெல்லா என்னையே காப்பாற்று, எப்படியாவது என்னை காப்பாற்றிடு கடவுளே, காப்பாற்று சொல்கிற மாதிரி காப்பாற்ற சொல்லியிருக்கேன். பார்ப்போம், இன்றைக்கி லக்கு இருந்தால் நம்ம காப்பாற்ற பார்ப்போம். கடவுளே நீ லக்கா இல்லைன்னா என்னை காப்பாற்று கடவுளே ப்ளீஸ். ஓகே நம்ம சொல்லியிருப்போம், பார்ப்போம். ஏன்னா கடவுளே இல்லை, நீ இல்லை கடவுளை சொல்லுவீங்க கேட்பீங்க, சொல்கிறேன். சரி ஓகே நான் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இங்கே போட்டு வந்துட்டோம். இன்னும் 2 பொருட்கள்லாம் கீழே இருக்குது. ஃப்யூஸு சொல்கிறேன் பாருங்கள், ஃப்யூஸு டேப்பு இதுதான் தேவை. டேப் இருக்கிற கேட்பீங்க, அது ஒரு விஷயங்க, அது ஏற்றுக்கவே முடியல சத்தியமாக. நான் சொல்கிறேன், லாஸ்ட் வீடியோ எண்டுக்கு சொல்கிறேன், நான் பாருங்கள் நீங்கள் அது ஃபுல்லாக. ஓகே நம்ம இந்த இதாக எடுத்துகிட்டு இங்கே போட்டுருவோம்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. வேறு என்ன தேவை அவ்வளோதானா? கன் தேவை. எல்லாம் எனக்கு ஒரு இது எய்ம் மாதிரி இருக்கும், அது ஷூட் பண்ணால் அதுக்கு கன் தேவை, அதனால் அது வேணும். அப்புறம் இன்னும் நான் வேறு என்ன வேணும், எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நினைக்கிறேன். எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு நினைக்கிறேன். ஓகே நம்ம இன்னும் மொட்டை ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு மொட்டை ஃபோட்டோ வச்சுருக்கோம். ஓகே 1 2 3 பீஸு கிராணி பாருங்க, எல்லாம் கோட்டில் பிச்சு வச்சுருக்கு. அதுக்கு போய் நம்மளை சப்போர்ட் பண்ணி அடிக்க வராங்க. சரி என்ன மனுஷன் கிடையாது, ஏலின்னு. ஓகே வந்து ஃபஸ்ட்டு கன் எடுக்கணும். கன் எடுக்கிற போகிற இடத்துல கீழே இருக்க போது யாரும் இல்லை, சீக்கிரம் அந்த கன் எடுக்கணும், இல்லை நம்மளை போட்டுருவோம். இங்கே அம்மா நம்மளை கறி போட்டுருவோம். எற ஓடு, எங்கேயுமே பார்க்கக்கூடாது. 5 நாள் சொல்லு, 5 நாள் கல், 5 நாள் ஓடு, 5 நாள் ஓடு ஓடு. ஓகே வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே இங்கே ஒரு கன் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதை நம்ம ஷூட் பண்ணுவோம். என்ன பண்ணணும் கரெக்டாக? ஓகே கரெக்டாக ஷூட் பண்ணியாச்சு. எங்கே புல்லட்டு? இங்கே இருக்குது. கைஸ் நம்ம கீ வேணும்ல, எடுத்தாச்சு. ஹெலிகாப்டர் கீ எடுத்தாச்சு. ஓகே 3 பாடி அடித்தாச்சு. லாஸ்ட்டு 1 இது நம்ம அடிச்சுட்டு போவோம். ஓகே அடுத்து வா 1 2 அடித்தாச்சு. எப்படி நம்மளாம் யார் கேங்ஸ்டர். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு ஃப்யூஸு கனெக்ட் பண்ணுவோம். இது கனெக்ட் பண்ணாமல் போனீங்கன்னா வைங்க விழுந்து செத்துருவீங்க, அப்புறம் திருப்பி வர மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு ஃப்யூஸ் இருக்கும், அதை காட்டுறேன். இதுதான் அந்த இந்த ஃப்யூஸ் எடுத்துருங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். அது மீட்டு அது மேலே தாண்டி போகலாம். பாருங்க பார்த்தீங்களா எப்படி தாண்டி போயிட்டாச்சு. இது என்னது என்ன வாட் இஸ் திஸ்? இங்கிலீஷில் பேசுகிறேன் சாரி. இன்னைக்கு இது என்னது? சும்மா குழி போட்டாச்சு. நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறோம். என்னது நான் எப்படி செத்தேன்? நான் பாம்பு குழி போகிற சொல்லிட்டேன், மொத்தம் பின்ன எடுத்துட்டு விட்டாங்க. ஐயோ லூஸ்டா. ஓகே நம்ம திருப்பி வந்தாச்சு. ஐயோ நான் தெரியாமல் லூஸ் மாதிரி என்ன பண்ணிட்டேன், பாம்புக்கு கிளிக் பண்ணுற வெளியே போடுறது போல் கிளிக் கொடுத்துட்டாங்க, ஆன் கொடுத்துட்ட போல், அதுக்கு பின்ன அவுந்துச்சு. ஓகே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு யாரும் இருக்காங்களா பார்ப்போம். யாரும் இல்லைல்ல, சரி மொட்டையா யாரும் இல்லைல்ல, நான் வந்து போயிட்டுருக்கேன். மொட்டையை பார்த்தா கிராணி, ஐயோ என்னடா 2 பேருமா கும்பலாக வந்து இருக்கீங்க. இது வேறு சாவடிக்கு வருமே, வா கிராண்டினா 2 பேரும் வேகமாக வரீங்க. அப்புறம் நம்மளை பிடிச்சிருக்கா எவ்வளோ வேகமாக வர்றீங்க, சீக்கிரம் ஓடாடல, நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. இங்கே பாருங்க கிராண்ட் இந்த வழியாக வருது, நம்ம இந்த வழியாக சருன்னு போட நம்மளை மாட்டிப்போம் போலே. ஐயோ ஓடுறோம் நம்ம வேறு நொண்டி நடக்கிறோம். இது வேறு டோர்லாம் நேரத்தை போட்டு இது பண்ணுது. அப்போ அடி வந்தாச்சு, இனிமேல் பிரச்சனையே இல்லை. அதுக்குன்னா இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன பொருட்கள்லாம் எடுக்கணும்னு பார்த்தா இந்த சைடில் போட்டல இப்படி எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு போய் இருக்கணும். இது சத்தியமாக என்ன ஏற்றுக்கவே முடியாத விஷயம். என்னென்னா இந்த ஒரு டேப்பை வச்சு தான் இந்த ஹெலிகாப்டர் ரக்கையை ஒர்க் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற கேட்பீங்க, ஆமாம் கைசிங்க பாருங்க எப்படி சொல்கிற மாதிரி ஒட்டிக்கிச்சுங்க. ஆனால் உயிரால் எப்படி தான் இது சாத்தியமே இல்லை. இது ஏதோ சும்மா கேமுக்காக கொடுத்துருக்காங்க போல். ஓகே அடுத்த பெட்ரோல் நமக்கு தேவையான பெட்ரோல் எடுத்துகிட்டு போவோம். பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் ஐயோ ஊற்றணும். வந்து எங்கே ஊற்றணும்? ஐயோ அது தெரியலையே. இங்கே இருக்கு பாருங்க, எங்கேயோ வச்சுருக்காங்க. ஓகே இதை எடுத்துகிட்டு போய் ஊற்ற வேண்டாம். ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது வெளியில். எல்லாரும் பத்திரமா ஊற்றணும். கரெக்டாக ஊற்று நல்லா ஃபுல் பண்ணிடும். அப்போ அப்படி இனிமேல் கேஸ் இது தேவையில்ல. எங்கே கீழே போய் எங்கே போகுதுதான் தெரியல, அது எங்கேயோ போயிட்டே இருக்கு. அப்படியே
தெரியல. ஓகே நமக்கு என்ன அது இதுக்கு. ஓகே இந்த பாம்னா போன வாட்டி எடுத்துட்டு தெரியாம அந்த பின்ன பிடிங்கி விட்டேன். இன்னைக்கு அந்த கிளியை ஒரு பிளான் பண்ண போகிறோங்க. ஒரு ட்ராப்பில் மாட்டு வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பாருங்கள் இருங்க. பின்ன எடுத்துகிட்டு விட்டோன்னா இல்லை பின்னெல்லாம் எடுத்துகிட்டு விடல. இன்னைக்கு அந்த கிளி செத்துது. இங்கே இருக்கா தெரியல, அதனால் கூவி போட்டுருவோம் கீழே. நாளைக்கு வெடிக்கும். ஏன்னா திருப்பி நானே செத்துட்டேன். ஏன் நான் கீழே கூவி போட்டதா? எப்போ நான் செத்தேன்? ஐயோ நான் இதுக்குதான் பெத்த அம்மாவும் பெத்த அப்பாவே சொல்கிறாரு, நம்மளாம் நமக்காக சூனியம் வச்சிடக்கூடாது, வேணாம் அது ட்ரை பண்ணிடக்கூடாது, வேண்டே ஆகுமே ட்ரை பண்ணக்கூடாது, இல்லை நமக்கே ஆப்பு வச்சிடும் சொல்லிட்ட மாதிரி தான் ஆப்பு வச்சிச்சு. கீழே நான் கைஸ் போட்டேன், கீழே வெடிச்சு செதுறிருக்கேன். ஆனால் நான் செதுறிட்டேன். ஓகே இது என்னது? பெட்ரோல் எங்கே இருக்குது? மேலே ஃபில் பண்ண. ஓ நான் ஏற்கனவே பெட்ரோல் கீழே போட்டுதான் இங்கே வந்துச்சு வீட்டுக்குள்ளே. ஒரு ஃபுல் பண்ணுமோ திருப்பியும்? ஐயோ அது வேறு இருக்கா? திருப்பியும் ஃபுல் பண்ணுமா? எத்தனை ஃபுல் பண்ண முடியும்? ஓகே கிராணி இங்கே இருக்குங்க. கிராணி பார்க்காத மாதிரி போகலாம் பார்த்தா பாத்ரூம் போலியே. ஓகே நம்ம இந்த சைடாக போயிடுவோம். ஓகே ஃபோன் பண்ணுறோம். மணியாச்சு பார்க்கல, நல்ல வேலை பார்க்கல. ஐயோ சாரி கேஸ், நான் தெரியாமல் போட்டு விட்டேன். சும்மாவே தெரியாமல் போட்டு விட்டேன். திருப்பி பெட்ரோல் ஃபுல் பண்ணுங்க. இதுக்கு தான் நமக்கு சூனியம் வச்சிடக்கூடாது. தேவையில்லாம சும்மா இல்லாமல் என்ன ஃபுல் பண்ண முடியல. ஓ நான் ஏற்கனவே போட்டேன் போல். அது கீழே போடுற அப்படியே கீழே போடுறதுலாம் வீட்டுக்குள்ளே வரும் போல். ஓஹோ இப்படி இருக்கா? ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டு ஷார்ட் கன் சென்டர் கன்னு. இப்போ இது கீ எடுத்துகிட்டு போய் நம்ம கிளம்ப வேண்டாம். வேறு எடுக்கணுமா பார்ப்போம். வேறு எதுவும் இல்லை. வேறு என்ன தேவை? ஹெலிகாப்டருக்கு அவள் தான் நினைக்கிறேன் எஸ்கேப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆக போகிறோம். ஓகே எஸ்கேப் தான் ஆக போகிறோம் நினைக்கிறேன். ஓகே எஸ்கேப் ஆக போகிறோம். அப்பாடி அவன் கீயை போட்டாச்சு. ஃபைனலில் இந்த வீடியோ கண்டு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் வரும். இருங்க ஃபஸ்ட்டு எண்டினே போல் எண்டின்னு காட்ட போகிறாங்க. என்ன ஆகுது போகுது. ஓகே ஃபைனலி இந்த வீடியோ கண்டுட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிடாமக்கா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. இஸ் பாய் கைஸ்.